ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ கேக் வீடியோவாக போட்டு தள்ளுறாளேன்னு யோசிக்காதீங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேக் வீடியோ, வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 180 ml பால் விட்டுட்டு 85 ml எண்ணெய் விட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். 8 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸ் பீட்டிங் இருக்கணும், ஸ்லோலேருந்து ஸ்பீட் வரைக்கும். இப்போது நம்ம கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் ஒரு 500 கிராம் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு 4 சேஷே போட்டிருக்கேன். 5 சேஷேட் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டு இதை எல்லாத்தையும் முதல்ல ஒரு தட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சூப்பர் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா, சுகரும் கிடையாது, நம்மளுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்க்காம வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் நான் 250 கிராம் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ சேர்த்துருக்கேன். நீங்கள் 300 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கையால் மிக்ஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு அந்த வெல்லம் கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சளிச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி நைஸாக கேக் பேட்டர் வரத்துக்கான பவுடர் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நல்லா நம்ம ஆல்ரெடி அடித்து வச்ச அந்த பால் எண்ணெயில் இதை சளிச்சு போட்டுக்கலாம். நல்லா சளிச்சிட்டோன்னா உங்களுக்கு நைஸ் பவுடர் வந்துடும். பாருங்கள், அந்த காஃபி கேக்கோட கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். லைட் ப்ரௌனில் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்பவும் போல் நல்ல மேனுவல் பீட்டர் வச்சு ஸ்லோவாக கலக்கிக்கிட்டால் போதும், ரொம்ப பீட் பண்ணிக்க தேவையில்லை. இந்த கேக்கோட இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னென்னா, நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறது தான் இதோட இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள் வீடியோவை கண்டினியூஸாக. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் முதல்ல ஒரு 60 ml தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லம்ப் ஃப்ரீ பேட்டர் வேணும், கட்டி தட்டி இல்லாத ஒரு மாவு வேணும். அதனால் இன்னும் ஒரு 60 ml ஹாட் வாட்டர் நான் விட்டுருக்கேன். விட்டு நல்லா இதை கலரினோன்னா அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லி மாவு பதம், கொஞ்சம் இட்லி மாவு கெட்டியாக இருந்தால் தான் அந்த இட்லி நல்லா வெந்து சாஃப்டாக வரும். அது மாதிரி தான் இந்த கேக்குமே நல்லா கொஞ்சம் போரிங்காக இருக்கணும், ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை பாருங்கள், அழகாக இப்படி விட்டோன்னா ரிப்பன் மாதிரி கடகடன்னு ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற பேட்டர் தான் உங்களுக்கு பேக் ஆகி வரும்போது நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும், ஸ்டிஃபாகவும் இருக்கும், ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். ரொம்ப நீர்க்கவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியும் வேணாம். இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் கேக்கு. இப்போது நம்ம பேனை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெய் போட்டு நான் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை நம்ம ஆஸ் யூஷுவல் ஷேப் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலேயும் நெய் தடவியிருக்கேன். நீங்கள் வேணாலும் தடவிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண பேட்டரை அதில் விடலாம். பாருங்கள், விடும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. கலர் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு ப்ரௌன் கலர். உங்களுக்கு இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி சாஷேட் யூஸ் பண்ணாமல் நீங்கள் டிகாஷன் யூஸ் பண்ணணுன்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா கொஞ்சம் டார்க்காக திக்கான டிகாஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இண்டக்ஷனில் தான் பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி 300 செல்சியஸ் டிகிரியில் ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு எனக்கு. 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னு விட்டு நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், சூப்பராக கேக் நல்லா வெந்திருக்கு. அது செக்கும் பண்ணிட்டேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னென்னா, இது ஆட் பண்ணுவோம் இந்த ஸ்பாஞ்சினஸ்க்கு. பட் நான் தயிர் கூட ஆட் பண்ணலை. பட் ஸ்டில் ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது. அடுத்து இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் 4 ஸ்டென்சில்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று ஒரு டிசைனில் இருக்குது. இது ஃபுல்லாக பூவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வர்ல் டிசைன் விண்டு மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு சுற்றி பலூன்ஸாக இருக்கும். இந்த ஸ்டென்சில் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா பர்த்டே கேக்குக்கு, அதனால் நான் இது யூஸ் பண்ணலை. இப்போ நம்ம காஃபி கேக்குக்கு யூஸ் பண்ண போகிற ஸ்டென்சில் இந்த டபுள் ஹார்ட் இருக்கிற இந்த ஸ்டென்சில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அந்த கேப்பிச்சினோ காஃபீஸ்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஹார்ட் ஷேப் அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு இதில் இன்ஸ்பயர் ஆகி நம்ம இதை யூஸ் பண்ணலாம், இதுவும் காஃபி கேக் தானேன்னு சொல்லிட்டு இந்த டிசைன் தான் போட போகிறோம். டெய்ரி மில்கை நல்லா மெல்ட் பண்ணி கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும்போது இதில் போர் பண்ணோன்னா அப்படியே இம்ப்ரெஷன் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டென்ஸில் நம்ம எடுத்துட்டோன்னா இந்த டிசைன் அப்படியே அந்த கேக்கோட டாப்பில் நம்மளுக்கு வந்துடும். அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்கு தான் நான் இந்த ஸ்டென்சில்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கேக் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அதோட பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருந்தது. ஆனால் என்னென்னா, க்ரஸ்ட்டு எனக்கு மேலே அடியில் ஃபார்ம் ஆகலை, சைடில் ஃபுல்லாக எனக்கு க்ரஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருந்தது. அதனால் நம்ம அந்த க்ரஸ்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். அதை தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த க்ரஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சும்மா வெறும்னா சாப்பிட்டுக்கலாம்.
அதனால் நான் இந்த க்ரஸ்ட்டை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் இது க்ரீம்லெஸ், இந்த கேக் வந்து க்ரீம்லெஸ், மெயினாக வந்து க்ரீம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக ஒரு டீ கேக் எப்படி சாப்பிடுவோமோ அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த காஃபி கேக் பண்ணியிருக்கேன். அந்த க்ரஸ்ட்டை எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே வந்து எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கேக்கில் தான் நான் அந்த ஸ்டென்சிலை வச்சு பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணிக்கலாம். டெய்ரி மில்க் சாக்லேட்டுக்கு பதிலாக நீங்கள் டார்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே வெந்நீர் கொதிக்குது. மேலே ஒரு பாத்திரத்தில் நான் டெய்ரி மில்கை கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் மேக்ஸிமம். நல்லா இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/4 கப் அந்த மாதிரி பால் விட்டுக்கலாம். இல்லை ஒரு 2 ஸ்பூன் பால் விட்டு பாருங்கள். இது இவ்வளோ தான் நான் பால் விட்டுருக்கேன். அந்த வந்து ஃப்ளோயிங்காக வரும் உங்களுக்கு. அதாவது அந்த ஸ்டென்சில் மேலே விடுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ரொம்ப சூடாக கேக் மேலே விட்டுறாதீங்க, அது ஆறிட்டுருக்கு. கொஞ்சம் மைல்டு சூடாக இருக்கும்போது நம்ம விட்டோன்னா அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த கேக் மேலே. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஸ்டென்ஸில் வச்சு இந்த இதில் வந்து டிசைனில் நான் வந்து இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக நான் இப்போ விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இந்த ஸ்டென்ஸில் நம்ம அப்படியே எடுத்துடலாம். மெதுவான பார்த்து எடுக்கணும், ஸோ தட் அந்த டிசைன் வந்து கலையாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ எடுத்துட்டோம். ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து டிசைன் வந்து கிளியராக தெரியறதுக்காக இன்னும் இதுக்கு மேலே வந்து நான் சாக்கோ சிப்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ண போகிறேன். அப்போ இன்னும் அழகாக கிளியராக தெரியும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிது பாருங்கள். ஃபஸ்ட்டு அவுட்லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே சாக்கோ சிப்ஸு, டூட்டி ஃப்ரூட்லாம் வச்சு 2 ஹார்ட்டின் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். கார்னர்ஸ் எல்லாம் விட்டுருக்கு. இதுதான் அந்த கேக் கட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பாஞ்சியாக டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. நல்ல காஃபி ஃப்ளேவர் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.